கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் நாம் ஒரு சிறிய தொகுப்பை பார்க்க இருக்கிறோம். வாலிப வயதில் நாம் எடுக்கும் முடிவுகளை பற்றி நாம் சில காரியங்களை நாம் பார்ப்போம். வாலிப வயதில் நாம் எடுக்கும் முடிவுகளும் நம்மை சுற்றியுள்ள நட்புகளும் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. இன்றைய வாலிபர்களுக்கு தேவைகளை ஒரு சிறிய விழிப்புணர்வு கதையை நான் இத்துடன் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு காட்டில் உயரமான மரத்தில் உச்சியில் ஒரு கழுகு கூடு கட்டி முட்டையிட்டு இருந்தது. ஒரு நாள் பலத்த காற்று வீசியதால் அந்த முட்டைகளில் ஒன்று கீழே நழுவி மரத்தின் அடியில் இருந்த ஒரு கோழி பண்ணைக்குள் விழுந்தது. அங்கிருந்த ஒரு கோழி அந்த முட்டையை தன் முட்டை என்று நினைத்து அதற்கும் சேர்த்து அடைக்காத்தது. சில நாட்களில் முட்டை உடைந்து கழுகு குஞ்சு வெளியே வந்தது. ஆனால் அது கோழி குஞ்சுகளுடனே வளர்ந்தன. தன்னை ஒரு கோழி என்றே நினைத்து கொண்டிருந்தது. கோழிகளைப் போலவே தரையை கொத்தி புழுக்களை தின்றது. கோழிகளைப் போலவே கொக்கரக்கோ என்று சத்தம் போட முயன்றது. கோழிகளைப் போலவே தரையில் இருந்த சில அடிகள் மட்டுமே பறந்தது. ஒரு நாள் அந்த வாலிப கழுகு வானத்தில் கம்பீரமாக சிறகுகளை விரித்து மேகங்களுக்கு மேலாக பறந்து கொண்டிருந்த ஒரு பெரிய கழுகை பார்த்தது. ஆச்சரியமடைந்த அந்த வாலிப கழுகு தன் பக்கத்தில் இருந்த கோழியிடம், "இங்கே பாரு, எவ்வளவு கம்பீரமாக ஒரு பறவை! அது என்ன பறவை?" என்று கேட்டது. அதற்கு அந்த கோழி, "ஓ, அதுவா? அதுதான் பறவைகளின் ராஜாவான கழுகு. அது வானத்தில் இருக்கிற கூறியது. ஆனால் நாம் சாதாரண கோழிகள், நாம் தரைக்குரியவர்கள். நம்மை போல அது பறக்க நம்மால் முடியாது" என்று கூறியது. அந்த வாலிப கழுகும் அதை அப்படியே நம்பி தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு கோழியாகவே வாழ்ந்தது. கோழியாகவே மலர்ந்தது. தனக்குள் வானத்தை ஆளக்கூடிய பலமும் சிறகுகளும் இருந்ததை அது கடைசி வரை அறியாமலேயே போய்விட்டது. இப்பொழுது அன்பான தம்பி தங்கங்களே, இந்த வாலிப வயதில் உலகமும் உங்களை சுற்றியுள்ள தீய நண்பர்களும் அல்லது உங்களது சூழ்நிலைகளும் உங்களை பார்த்து, "உன்னால் இவ்வளவுதான் முடியும், நீ ஒரு சாதாரண ஆள், நீ உலகத்தோடு உலகமாக வாழி" என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் உலகத்தின் பாவக்குப்பைகளை கொத்தி தின்னும் கோழிகளை அல்ல, நீங்கள் உயரப்பறக்கும் அழைக்கப்பட்ட தேவனுடைய கழுகுகள். தேவ வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சிறகுகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஏசாயா 40 அதிகாரம் 31வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? உங்களை உலகத்தோடு ஒப்பிடாதீர்கள். முதலாவது, தேவன் உங்களை ஒரு தனித்துவமான நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். பாவ சேற்றை விட்டு விலகுங்கள். உலக இச்சைகள் பாவங்களுக்கு உங்களை தரையோடு தரை ஆக்கிவிடும். கழுகை போல பரிசுத்தத்தில் உயர பறக்க பழகுங்கள். தேவனின் பலன் கேளுங்கள். தேவனிடம் நீங்கள் பலனை கேட்கும் பொழுது அவர் நம்முடைய வாலிப வயதில் தேவன் நம்மளோடு கூட இருப்பார். வாலிப வயதில் சோர்ந்து போவது இயற்கை. ஆனால் கர்த்தரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு புது பலன் தந்து உங்களை கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்ப பண்ணுவார். நீங்கள் சோர்ந்து போகாமல் திடமனதோடு தேவனை நோக்கி பார்த்து அவரிடம் நாம் சார்ந்திருப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.